வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். வாசனை வரணும், செவக்கணும், கருகக்கூடாது. அதுக்கப்புறமா அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், நீட்ட மிளகாய், இந்த மாதிரி நீட்ட காஞ்ச மிளகாய் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுலேயே கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி அதை போட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம தாளித்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் நல்ல மேலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த புளியை வந்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் ஆறின உடனே இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம், அதாவது 1 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு கைப்பிடி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 தேங்காய் சில்லு, இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். எங்கள் அம்மா வீட்டில் வழக்கம் என்னன்னா கொஞ்சம் அதில் வெல்லம் சேர்ப்பாங்க. நான் இங்கே வந்து இன்றைக்கி சேர்க்கலை. இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது, ரொம்ப மேல் வலியாக இருக்குது. அதனால நான் இன்றைக்கி எதுவும் டீட்டெயிலாக சமைக்கலை. இன்றைக்கி அதனால் சாதம் சுட சுட வச்சுட்டு தேங்காய் துவையல் தாங்க அரைக்கிறேன். இந்த தேங்காய் துவையல் சாதத்தை கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சரியா? பிளேட்டு தண்ணியாக இருக்குது. எனக்கு பரவாயில்ல, இன்றைக்கி இவ்வளோ தான். என்னால் முடியல, எனக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு போய் படுக்கணும் போல் இருக்குது மாத்திரை போட்டு. ஜஸ்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே, இது சாதம், அதுக்கப்புறமா தேங்காய் துவையல். இன்னைக்கு சொன்ன மாதிரி தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வடகம் பொரிச்சிருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த சாதத்தில் கொஞ்சம் நெய் மட்டும் போட்டு யாகிரா கொடுப்பேன். நான் வந்து நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவேன். ஓகே, ஸோ தயிர். அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. இன்றைக்கி லஞ்சு இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். பெரிய எக்ஸ்கியூஸாக எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் சமையல்லேருந்து. ஓகே, தேங்க்யூ. பட் இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. லைக் ரொம்ப ஜாஸ்தி இந்த ஃபுட்டுக்கு நான் கேட்கக்கூடாது, நான் எப்படி பார்த்தா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.